சிலகா வைதின சிலகா சிலகாராதம்மா பாவன சிலகாராதம்மா ஒரு சிலகாராதம்மா பாவன சிலகாராதம்மா சிலகாராதம்மா பாவன சிலகாராதம்மா சிலகாராதம்மா பாவன சிலகாராதம்மா கல்லாசீர அங்காராகுல கல்லாசீர அண்டாராகுல வெள்ளாட பணக்கினி சிலகா ஒரு விழான வைதின சிலகா சிலகாராதம்மா பாவன சிலகாராதம்மா சிலகாராதம்மா பாவன சிலகாராதம்மா பைலம் பைல பூங்கடி பம்பா பண்டனம்மா குடிபலி சிலகா ஹாடா ஒரு ஹீடா ஒரு ஹாடா கட்டனம்மா ஒரு ஹீடா கல்லமாரே உயிலும் மயில கூத்தடி பொம்மா குண்டனம்மா குடிபலி சிலக ஆடா ஓ ஈடா ஆடா வெட்டனினம்மா கையாடாதையாபாரே பைலம் பைல பூங்கடி பம்பா பண்டனம்மா குடிபலி சிலகா ஹாடா ஒரு ஹீடா ஒரு ஹாடா கட்டனம்மா ஒரு ஹீடா கல்லமாரே உயிலும் மயில கூத்தடி பொம்மா குண்டனம்மா குடிபலி சிலக ஆடா ஓ ஈடா ஆடா வெட்டனினம்மா கையாடாதையாபாரே சாசீர அங்காராகுல சாகுவீட அண்டாராலோ கல்லாட பணக்கினி சிலகா ஆகையான வைர சிலக பாவன சிலகாராதம்மா சிலகாராதம்மா அவன் சிலகாராதம்மா சிலகாராதம்மா அவன் சிலகாராதம்மா சிலகாராதம்மா அவன் சிலகாராதம்மா அப்படி போடு நாய்க்கிறே, அப்படி போடு. ஆளை பார்த்து நாங்கெல்லாம் தமிழ்காரங்க நாய்க்கிறேன். மொசம் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. எப்படி மூஞ்சி சுருங்கி போய் கிடக்குது பாருங்க. அப்படிதான் இருக்கு. சுருங்கு திட்டாட சுருங்கி போயிருந்து. மாங்கல் நாய்க்கிற. வணக்கம் 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 தம்பி, நாங்க பிறந்ததே அதுக்கு தான்ப்பா. அதுக்கே தானா? ஒரு மனுஷனா பிறந்தா அது இல்லாம இருக்க கூடாது. சரி. ஏப்பா தம்பி, ஏன் தடாபுரம் ஆரம்பிச்சிட்டீங்க? பையன் அப்படியா? அப்படி இழுக்குது. நல்லா இருக்கீங்களா தம்பி? இப்ப சோள கம்பு போட்டு நெல் எடுத்து கடலையே போட்டாச்சு. போட்டியா? போட்டேன் நாய்க்கிறேன். போட்டியா? போட்டேன்னு அப்புறம் போடலன்னு வேற ஆள் மாட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. ஏதோ போட்ட பரவாயில்ல. அந்த லெக்கில போட்டணும் தம்பி. வெள்ளாமை மட்டும் விட்டு வைய, அடுத்த மாட்டி தட்டி போயிருவேன். இப்பதான் எப்ப எப்பன்னு கவர்மெண்ட் ரெடியா இருக்குது. ஆமா ஆமா பட்டா போடுறதுக்கு. நீங்க விவரமா இருக்கீங்க தம்பி. என்னது விவரமா இருக்கீங்க? ஆமாமா நல்ல பரவாயில்ல. என்ன சோத்துக்கு தான் பொழிச்சுக்கீங்க தம்பி. சரி 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 பரவாயில்ல. இப்ப நான் பானதா புரிஞ்சுதா? ஒண்ணு விலங்குல நாக்கிற புட்டா புட்டா கொக்க கொக்கன்னா ஒண்ணு விழுங்குல. அப்படி கேளு. சிலக்கா சிலக்கா சிலக்கன்னு தெரியாது. ஒரு நல்ல பிள்ளை போதும் வையே. ஆமா. தமிழ் எப்படி சொல்லுவீங்க? சூப்பரான பிள்ளை போகுது அப்படிம்போம். சூப்பரான பிள்ளை. ஆமா. என்ன எழுவப்போ நீங்க அப்படி பேசுவீங்க. சுரா சிலக மாதிரி பட்டு எவ்வளவு அழகப்பட்ட போச்சு. சிலக மாதிரி. சிலக்கா சிலகா தெரியாது. கிளிப்பிள்ளை. கிளியா? கிளி மாதிரி. சரி சரி சரி. அவ்வளவு அழகான பிள்ளை போகுது. அது சாதாரண இல்ல. இளமையில கூத்தடி பொம்ப குண்டு நின்னா குடிமொழி சிலகா. ஐயா இத்தனை கொண்டு வந்து சேர்க்கணுமா? சேர்த்தா தம்பி. சேர்க்கலன்னா அதுக்கு வந்து வராது. எதுக்கு முகன வராது. சரி. அப்பேற்பட்ட கிளி வந்து தம்பி. கனவுல வந்த கிளி. கனவுலையா? கழிச்சுனா வச்சு சிலகா. வச்சுனா ராதா அப்படின்னு சொல்லி ஒரு சாடம் மாடி அடி பாண்ட பத்தியா இந்த மாதிரி வந்தாரு. ஆமா. ஏ புள்ள ராசாத்தி என் பாட்ட கேளாத்தி ஓட்டர்ல ஒரு ஏரோட்டும் வேலையில தேரோட்டம் நடக்குதடி ஏரிக்கிற பக்கம் வாடி ஏழே செல்லம்மா காவிக்கார பத்தியா. அப்படி அவருக்கு ஒரு நோக்கம், எனக்கு ஒரு நோக்கம். குயிலான குயிலே அப்படி நீ போட்டு. ஆமா. இதான் நாக்கியர் வந்தா நாங்களும் ஒரு நோக்கத்தோட வர மாட்டோமா? உங்களுக்கு நோக்கத்தோட? ஏப்பா இதுல நோக்கத்துல அதிகமான நாங்க தான் தம்பி நோக்கம் உள்ளவங்க. சரி. நீங்களே எங்களை பார்த்து ஏங்கிட்டு இருக்க வேண்டிய காலுங்க. ஆமா 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 ஆமா. ஏன் தெரியுமா? இப்ப நான் வந்தது என்னன்னா, நாங்க யாரு, நீங்க யாரு, எதுக்கு வந்தீங்க ஆமா அப்படின்னு கேட்டு கூடாது. ஆமா நினைக்கிறேன். நாங்க அப்ப கேட்டு அழுது புரியும் தம்பி. நீ யாரு அப்படி கேளு. எங்க இருந்து வந்த? வடக்கே தூரம், வடக்கே தூரம். எவ்வளவு தூரம்? ஏன் செய்யற தம்பி? அப்படி 10 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 3:30 ஆகி போகுது. அவங்க 2 பேரும் வந்தாங்க. வடக்கே வெகு தூரம்னு சொன்னாங்க. ஆமா. நீயும் வந்த வடக்கே வெகு தூரம்னு சொல்ற. என்ன செய்யறது? பழச மறக்கிறது இல்லை நாங்க.
பழச மறுக்கிறது இல்ல. நீ யாரு இருந்தாலும் சரி சரி பரசம் மாதவன் மட்டும் அவன் மனுஷனே இல்லப்பா. ஆமா நன்றி இல்லாத மனுஷன். சரி சரி எப்படின்னு கேளு. எப்படி உன் பாட்டையும் பாட்டு சம்பாரிச்சு நல்லா சம்பாரிச்சு ஆமா இருந்தா தான் இங்க வர முடியும். ஆமா அங்க சம்பாதிக்காம வந்தது வர முடியுமா? முடியாது. என் பாட்டை அப்படி படிச்சேன், எங்க அப்பா எப்படி படிச்சேன். ஆமா இப்ப நான் நல்லா இருக்கிறேன், திரும்பி பாக்குறேன் பாத்தியா. ஆமா அதாப்பா அந்த பழசு சொன்னானு. ஓ அதான் அப்படி இருக்கும்போது சரி நாங்க பிறந்து வடக்கே வெகுது ஒரு கொத்து பல்லாரி தேசம் ஆந்திர பிரதேசத்துல அதான் 25 தலைமுறை அங்க இருந்தோம். சரி எத்தனை தலைமுறை? 25 20 தலைமுறை. அங்க எது தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்தீங்க, அந்த காரணம் என்ன அப்படி கேட்கும் பொழுது நாங்க இருக்கும் போது தம்பி அங்க ஆட்சி ஆண்ட பொழுது இந்தியா முழுக்க முகலாய பேரரசு. சரி அதாவது இஸ்லாமிய ஆட்சி இந்தியா முழுக்க பரவிருந்துச்சு. அந்த காலத்துல நாட்டப்படுங்கிறது நகரத்தப்படுங்கிறது பொருளாதார சீர்குலைக்கிறது பொம்பளை பிள்ளை கெடுக்கிறது. அதுக்கு பேர் கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி இந்த இடத்த பிடிக்குவாங்க. நம்ம வேற இடத்த தாட்டி போயிட வேண்டிய அவங்க இங்க பட்டா போட்டுருவாங்க. அது மாதிரி ஆட்சி நடந்தது அந்த காலத்துல. ஆந்திரா மட்டும் விட்டு வைக்கல. அங்க வந்து தம்பி பிடிக்கிட்டாங்க தம்பி. சரி நாடு போனாலும் பரவாயில்ல, வீடு திருப்பிக்கலாம். நகரம் போனாலும் வீடு கட்டிக்கலாம். பொருளாதாரம் போனா சம்பாதிச்சுக்கலாம். பொம்பளை பிள்ளை மானம் போன வருமா? வராது. அப்படியே சொல்லி அந்த காலத்துல நாக்கியம் மாற மானத்தோட வாழணும்னு சொல்லி சரி ஆந்திரா விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம். எந்த பாச புரியல. சரி இதை தாண்டி தெக்காம போய் பார்த்தோம். அங்க போய் பார்க்கும் போது ஒண்ணு அங்கிட்டு போக வகிச்சிலே இல்ல. சரி ஏன் தெரியுமா? ராமேஸ்வரத்துக்கு அங்கிட்டு வெறும் கடல் தண்ணி இருந்த காரணத்தினால அங்க போனாலும் செத்து போயிருவான், இங்க போனாலும் செத்து கொண்டு விடுவாங்க. சரி யோசனை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றது இப்ப இல்லப்பா, 14ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி சரி இப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரும் பொழுது ஊருக்குள்ள பாஷை புரியாத காரணத்தினால நாங்க குடியேறிய பகுதி காடும் சார்ந்த பகுதி இருக்கட்டும், மலையும் சார்ந்த பகுதி. சரி அப்படி பொழிச்சுக்கிட்டு இருந்தா தம்பி. பொழிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க சரி சோத்துக்கே ஒண்ணு வகுச்சு இல்ல. சரி 700 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல என்ன இருந்துச்சு? எந்த இதுமே இல்ல. ஆனா இயற்கை வளமா அதிகமா இருந்துச்சு. இயற்கை வளம் இருக்கும்போது பாருங்க பழங்களை புடுங்கி சாப்பிட்டோம். காட்டுல என்ன பண்ற கொடுங்க, ஏதோ ஒரு பழத்தை இருந்து புடுங்கி சாப்பிட்டோம். சரி உயிர் வாழ்ந்தான், அது அப்படியே ஓட்ட முடியல. சரி டெய்லி பார்த்து சாப்பிட ஓட்ட முடியுமா தம்பி? எப்படி ஓட்ட முடியும்? சோத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும். ஆமா அப்படி சொல்லி ஒண்ணு வகிச்சதே கிடையாது. அதான் மண்ணுக்குள்ள இருக்கிற கீரை கிழங்கு வகையில எப்படி சாப்பிட்டோம், அதுவும் கட்டு வழியாகல. சரி மேல கீரை வகை எப்படி சாப்பிட்டு சட்டு வழியாகல. அப்பதான் மர குச்சிகளை ஒழிச்சுக்கிட்டு ஓடி வர்றது தம்பி மனத்துக்குள்ள. சரி என்ன இருக்காங்க? மிருகங்கள் இருக்கும். காலையில் காடு வேட்டை, மாலையில் முயல் வேட்டை. காலையில காடு வேட்டை, மாலையிலையும் வேட்டை, காலையிலையும் வேட்டை, எல்லாரும் வேட்டை, பொதுவான வேட்டை. சரி அடிச்சு கொண்டு விட்டு தம்பி எப்படியாவது பொழப்ப ஓட்டலாம்னு சொல்லி வயிற்றுக்கு பண்ணியாச்சு. சரி இப்படியே டெய்லி போனோம் போறோம், அடிக்கிறோம், கொள்றோம். ஆமா இப்படியே பொழப்ப ஓட்ட முடியுமா? சரி பொருளாதாரம் வேணுமே. எப்படி இருந்தா தான் மதிப்பேன் தம்பி. ஆமா அப்படி யோசனை பண்ணி பார்த்துட்டு அங்கங்கேயும் முட்டி போய் கேட்க ஒண்ணு யாருமே இங்க அவங்களுக்கே ஒண்ணு வகிச்சு இல்லை இங்க இருக்கவங்களுக்கு. சரி நம்மளுக்கு யாரும் வந்தாரு வாழ வைத்த தமிழ்நாடு நம்மளையும் வாழ வைக்குமான்னு நினைச்சு நாங்க முட்டி போய் பார்த்தோம். சரி அதுக்கு பின்னாடி தம்பி எங்களுக்கே யோசனை வந்துச்சு, ஏன் இந்த காடுகளை வெட்டி செடிகளை ஒதுக்கி நம்ம விவசாயம் பண்ணலாமே. சரி அப்படி யோசனை பண்ண பார்த்தோம். சரி விவசாயம் பண்ணா பண்ணி பார்த்திருக்கேன் தம்பி. விவசாயமா தெரியாது உனக்கு? ஏப்பா நீதான் கலப்ப கட்டமா தெரியாத சொன்ன ஐயா. ஆமா எங்க ஏன் சொல்ற? முக்காவாசி பேர் அங்கிருந்து வந்து தம்பி. ஆமா ஆமா அங்கிருந்து வந்து சரி சரி என்ன செய்யுது சுலபமா 10 காசு கழிச்சு இங்க வந்து. ஆமா ஆமா அங்க போய் படுத்துக்கிறாங்க, மீடிக்கு வந்துடுறாங்க தம்பி. சரி ஒரு காரணம் தெரியுமா? விவசாயங்கிறது அந்த காலத்துல வந்து வருமானம் வந்துச்சு. சரி என்ன காரணம்? அதாவது கூட்டு குடும்பம் 40 பேர் 50 பேர் மொத்தமா இருந்த காரணத்தினால மொத்தத்துல. ஆமா நான் 50 பேர் தான் சரி ஒரே இடத்துல வேலை செய்யலாம், ஒரே இடத்துல படுத்து தூங்கலாம், ஒரே இடத்துல சாப்பிடலாம். அதே ஒரு நிம்மதியா இருந்துச்சு அந்த காலத்துல. இன்னைக்கு அப்படி இல்லப்பா, 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர்த்துல ஒரு ஆள் மில்லுக்கு போயிருவாங்க, ஒரு ஆள் தம்பி வீட்டுல இருக்க பெரும்பாடா போய் போச்சு. அந்த ஒரு காலம் ஆகி போச்சு தம்பி. விவசாயத்தை பண்ணா மேல வந்தாச்சு, சம்பாரிச்சு தமிழ்நாட்டில் சும்மா இல்லையே. எங்க முன்னாடியே தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர் தமிழ்நாடு பிரிச்சு சரி 72 பிரிக்கப்பட்ட 72 ஜமீன்தார்கள் உருவாக்கி இருப்பீங்க. 72 பேர்ல 56 பேர் நாயக்கன்மார்கள். அன்னைக்கு 50 மெஜாரிட்டி, அன்னைக்கு 56 பேர். மீதி 14 பேர் தேவர், மறவர், கல்லர். எத்தனை பேர் இருந்ததுனால 40 சுதந்திரம் வாங்க வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள வர தம்பி. அதுக்கு முன்னாடியர்கள்
மராட்டியர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா சிலைகளையும் கொண்டு போயிட்டாங்க, அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. சரி. அதுக்கு மேல நாங்க யாரும் உள்ள விடலையே. விடாத காரணத்தினால எங்களுக்கு ஒன்று நாமளும் தமிழ்நாடு சும்மா இருக்க கூடாது, நம்மளும் வந்து ஒரு கௌரவத்தை இருக்குன்னு சொல்லி நாங்களும் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தோம். நம்பிக்கை நாங்களும் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தோம். சரி. அப்படி இருக்கும்போது பா தம்பி, நான் பாஞ்சாங்குச்சி சேர்ந்தவங்க நாங்க. சரி. அதுல பா தம்பி, எதுல இந்த ஆட்சியில பாருங்க. சரி சரி. எங்க ஆட்சியில அதாவது 1000 கம்பளம், 100 பரிவரணம், 64 படுத்தவர், 70 பாளையப்பட்டு, 9 கம்பளம், 18 தொட்டியர், செல்லவார், கொல்லவார், தோக்கலவார், வைக்கலவார், எல்லாம் நறுக்குவாரு. எவன் தெலுங்கு பேசுறவனும் அவன் போற 18 தொட்டிகள் உள்ள அடங்கி போறான். தம்பி எல்லாரும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு அரமனைக்கு போறது வழக்கம். சரி. திடீர்னு ஓடு போட்டுறாங்க தம்பி. ஓலைன்னா தெரியாது. ஓலையா? ஓடு போட்டுறது தெரியாது. ஓலைன்னா என்ன? பணம் மட்டும் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதை கிழிச்சு எழுதுகோல கொல்லப்பட்ட பட ஓலை மட்டைகள். பணம் ஓலை. ஓலை. அடாடா. அதை எடுத்துக்கிட்டு அரமனைக்கு போறது வருது. சரி. எங்கிட்ட தான் கொடுப்பாங்க, நம்பி கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? நாக்கி படிக்க தெரியாது. சரி. அவர்கிட்ட கொடுத்தா அப்படியே கூட முன்ன ஒப்படைச்சிருவாங்க. ஆமாப்பா. தெரியாதா? வேற கதை கொடுத்தா மிடி பிடிச்சு படிச்சு அன்னைக்கே படிச்சிருவாங்க தம்பி. இப்ப ஒண்ணும் இல்ல, SMS வருது. போன திருடி அடுத்த பாரு பாத்துரு, என்ன இங்க பண்றீங்க உள்ள பாத்துருக்கேன். பத்திரம் பாக்கலையா? இப்பவே அப்படி எப்படி இருந்திருக்கு? அப்படி இருக்குமா? அது மாதிரி ஆளுங்களை இருந்த காத்துனால நாங்க வஞ்சனம் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்த நம்பி எங்களையும் வாழ வச்சுச்சு, தமிழ்நாடு வாழ வச்சுச்சு. நாங்க எல்லாம் அரமனையில ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு நாள் போயிருந்தோம். எங்க அரமனை வர சொல்லி சரி. இந்த தானாபதி இருக்காரு பாரு, மகனுக்கு வந்து காது குத்து சொல்லி வர சொல்லி இருந்தாங்க. 1000 பேர்த்து கூட்டி போயிருந்தோம். சரி. அங்க போய் பார்த்தா அவரை புடிச்சிட்டு பின்னாடி போன சொல்ல அவரை புடிச்சிட்டு நாங்க பின்னாடி போனோம். சரி. பாளையங்கோட்டைக்கு போய் பார்த்தோம்னா நம்ம நெல்லு ஏகப்படும் நெல்லு அங்க மூஞ்சி கழிச்சு. சரி. அப்பா இத்தனை நெல்லு கிடைக்குது தம்பி, நமக்கு நெல்லு கொடுப்பாங்கன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அன்னைக்கு வந்து தம்பி படைத்தலைவர் யார் தெரியுமா? யாரு? பாண்டிய தேவை 1, கற்பனை தேவை 2, வேளாடி குடும்பம் 3. இப்ப 3 பேர் இருப்பாங்க சொல்லி நாங்க போயிருந்தோம். அன்னைக்கு மட்டும் நாங்க போன அன்னைக்கு மட்டும் பாண்டிய தேவர் மட்டும் இல்ல தம்பி. அங்க இல்ல இல்ல. என்ன செய்ய தெரியுமா? பங்குனி மாசம் 18ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் லீவு நாள். சரி. அவங்க ஊர் திருவிழாக்கு ஓடி போயிட்டாரு. இதை பார்த்தோம் நம்ம தானாவை சும்மா இருக்கிற நாகராஜ் அன்னைக்கு பார்த்து கூட்டி போயிட்டாரு. அங்க உள்ள பார்த்தோம்னா தண்ணியை போட்டு படுத்திருக்கேன் வேளாண் குடும்பம் கற்பனை தேவன. வேளாண்டி நாங்க நாக்க விட்டு வந்திருக்கோம். நாக்க விட்டீங்களா? நாக்க மாற வந்திருக்கிறோம். தெளிவா சொல்லாக்கிறேன். நாக்க மாற வந்திருக்கிறோம். எப்படியாவது நெல் கொடுக்க சொல்ல. சரி. ஓகே. ஆள பாரு, மூஞ்சிய பாரு, முகரைய பாரு. எந்த ஊரை சேர்ந்தவங்க போது பாஞ்சாலம் குச்சி சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடியே மன்னர் வரி கொடுக்கல, வட்டி கொடுக்கல, கெஸ்ட் கொடுக்கல. இப்ப மட்டும் கிளிக்க போறீங்களா? ஓஹோ அப்படி சொன்னாரு தம்பி. எப்படி சொல்றாரு சொல்லி நாங்களும் முகம் தூக்கி போட்டு இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்ல. சரி. நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. 1000 பேரு எடுத்த காயத்தை முடிக்காம விடக்கூடாது. கேளிய மீண்டும் கேளியான்னு சொல்லும் போது உள்ள போய் நீங்க கேட்டு தள்ளி உள்ள போனோம்ல, நெல்ல போய் அல்ல போனா எங்களை தள்ளுறது 2 பிரச்சனை வந்து போச்சு. ஓஹோ பிரச்சனை ஆகி போச்சு. திடீர்னு பாருங்க நெல்லண்டால பல்லு தெரிவித்தாங்க வேளாண்டி குடும்பம். யாரை பார்த்து? எங்களை பார்த்து பல்லுடைக்கன்னு சொல்லும் போது இந்த 1000 பின்னாடி பாரு சும்மாவே விடல. நம்பினால் கம்பளத்தான், நம்பாவிட்டால் வம்பளத்தான் போய் உள்ள போன மொத்தி அந்த வேலை கூட படுக்க போட்டாங்க. அந்த நெட்டை படுக்க போட்டாங்க. போச்சு. அவர் செத்து போயிட்டாரு. இதை பார்த்தோன்னா அது கரப்படத்தை முடி வந்து அப்படி ஒரு தட்டு அவர் மூக்குல நத்த ஒளி விட்டு நேரம் ஓடி போயிட்டாரு கொண்டன் கோட்டைக்கு. சரி. கொண்டன் கோட்டை இருந்தது யாரு? பாண்டிய தேவர். அவங்க அம்மா பத்திரி முத்துக்கார பையன் வெளியே நிக்கிறான். அம்மா எம்மா எங்கம்மா பாண்டிய தேவர் எங்கம்மா வர சொல்லு. கம்பத்துல நெல் அள்ளிட்டு இருக்காங்க. விட்டவனை எல்லாம் மாட்டி வச்சுட்டு போயிருவாங்க. வேக வரும்பொழுது அங்க போய் பட்டோம்னா அவங்க அம்மா சொல்ற பத்திரி முத்துக்காரு தம்பி சாமி அவங்க பொல்லாப்பு நமக்கு வேணாம். யார் பொல்லாப்பு? இவங்க பொல்லாப்பு வேணாம்ப்பா. ஓஹோ ஏன் தெரியுமா? கம்பத்தார் சரியில்லாத ஆளுங்க. சரி. சரியில்லாத ஆளுப்பா. ஆமா ஆமா சரியில்லாத ஆளு. ஏன் தெரியுமா? கண்ணு குஞ்சுவருக்கு கம்பத்தம் பொல்லாது, கொண்டை குஞ்சுவருக்கு புத்தகம் பொல்லாது. உயிர் இருக்க வரைக்கும் கம்பத்தார் ஜெயிக்கிறாரு தம்பி. தோத்து போக மாட்டாங்க. அப்படி சொல்லி அவங்க அம்மா சொல்றா பத்திரி முத்துக்காரு பைய. அப்ப சொல்ற அப்படி பாண்டிய தேவன் ஏம்மா நான் மட்டும் வேர்த்து தரிசவன் இல்ல, என் பாட்டன் முப்பாட்டன் வையா பொறித்த வந்துட்ட வரைஞ்ச குச்சி இருக்குது தென்னாண்ட மொழியில. அந்த குச்சியை மட்டும் கொண்டு வா. நானா கம்பத்தை வர பாக்குறேன் பொழுது அவங்க அம்மா உள்ள போறா. நில தட்டது குறிச்ச குச்சி வரல. அப்படி எம்மா நான் குறிச்ச குச்சி வரல, ஆனா கொண்டன் கோட்டைக்கு வென்று விட்டால் உயிர் கொண்டு வருவேன், இல்லை என்றால் தோட்டு விட்டால் உயிர் கொண்டு வருவேன் சொல்லி சபதம் விட்டுட்டு நேரம் வரும் பொழுது நாங்க 1000 பேர் பொதுமாட்டுல மேல ஏற்றி பகுதியில கொண்டு போய் நெல்ல கொண்டு போயாச்சு. அங்க வந்து 1000 பேருக்கு குறுக்காந்தாரு தம்பி பாண்டிய தேவன். அப்பதான் நினைச்சேன் இத்தனை ஜாதிக்காரர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும்போது தேவனையும் குடும்பம் எதுக்கு வைக்கும் தெரியுமா? யாருக்கு அடிபடிய மாட்டாங்க, நேர்மையானவர்கள். அது போன்ற மன்னரை பார்க்க முடியாது. திருப்பி அந்த பக்கம் நாக்க மாறு எங்க நெல்லு அப்படிங்கும் போது இந்த பக்கம் திருப்பி
அப்படி சாமி சாமி ஏன் பொழப்பு போயிரு என் மகனுக்கு காது குத்து நடக்காது சொல்லி காதை பிடிச்சு கஞ்சிரா அப்படி என்ன செய்யறது இவன் இங்க பார்த்தாலும் இது நியாயமாக தெரியுது அங்க பார்த்தாலும் அவர் நல்லதானே அப்படி யோசனை பண்ணி பாருங்க கத்திக்கின்ற ரத்தம் என்று யுத்தம் நடக்கும் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் இவர் கொல்லனை எப்படி கொள்றது எப்படி அங்க அடிச்சு கொண்டு மட்டும் ஆமா அது கைராக பஞ்சிருக்கான் இவரை அடிக்காம கொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தோம் கத்தி ரத்தில் எப்படி கொள்றது தம்பி சிவா எப்படி கொள்றது கத்தியும் இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணு அடிச்ச கைராக படம் ஆமா இதுல குச்சியில அடிச்சாலும் அடையாளம் இருக்க எப்படி கொள்றது ஓஹோ அப்படி சொல்லி யோசனை பண்ணி பார்த்தா கீழே குடிச்சு மண் எடுத்து சரி மந்திரத்தை போட்டான் மந்திரமா ஓஹோ அந்த மந்திரம் ஒண்ணுதான் கத்திகள் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் தானா சாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மந்திரம் ஒண்ணுதான் மந்திரத்தை போட்டோம்ல பாண்டியது அவனுக்கு கண்ணு தெரியல கண்ணு தெரியாத காரணத்தினால சாமி சாமி கம்பாத்த மாதிரி கண்ணு தெரிய விடுங்கும் போது விடவே மாட்டோமான்னு சொல்லி நாங்க போயாச்சு அப்ப வார்த்தை பாண்டியத்தை சும்மா இருந்தாரா ஏன் இல்ல ஏன் தெரியுமா மாபெரும் தமிழ்நாட்டுல இப்படி கண்ணு தெரியாம போனா யாரும் மதிக்க மாட்டான்னு சொல்லி அவரே தற்கொலை பண்ணிட்டாரு தம்பி தற்கொலை பண்ணிட்டாரு இவரு பண்ணது பரவாயில்ல கற்பனை தற்கொலை பண்ணியாச்சு அங்க செத்து கிடக்கிற வேளாண் குடும்பம் இந்த 3 பேர்த்த கொண்டு போய் பக்கத்துல இந்த வக்க போர்ல வச்சு தீய கொளுத்தி விட்டுட்டு நாங்க நெல்ல போறோம் கொண்டு போய் ஓட்ட பிராணம் சேர்த்துட்டோம் 3 பேர்த்த கொல்லி வச்சாச்சு நாங்க ஆமா தம்பி அடையாளம் தெரியாது நெல்லு அங்க போயிடுச்சு மீண்டும் ஓலை வந்திருக்குது என்னன்னு தெரியல இப்ப நான் வந்தது யாரு எப்ப கேளு பட்டியம் பட்டியம் கம்பளங்களும் 16 பட்டியம் சேனைகளம் நாங்கள் 16 பட்டியம் சேனைகளம் பட்டியம் பட்டியம் கம்பளங்கள் 16 பட்டியம் சேனைகளம் நாங்கள் 16 பட்டியம் சேனைகளம் பட்டியில் முத்தப்ப நாயக்கர் ஓடி வர நான் தான் முத்தப்ப நாயக்கர் ஓடி வர முள்ளி பட்டியோ அழகுங்க முத்தப்பனாக்கிறோம் ஓடி வரை நாங்கள் முத்தப்பனாக்கிறோம் ஓடி வரை நல்ல பனாயக்கர் 400 பேத்துப்பா தலைவர் 400 பேத்துப்பா தலைவர் மாதளம்பூரா நல்ல பனாக்கிறோம் 400 பேத்துக்கு தலைவர் 400 பேத்துக்கு தலைவர் உலகத்தூரில சுப்பைய நாயக்கர் கொல்லையில மிக வல்லவரா கொல்லையில மிக வல்லவரா குளத்துறையோ ஆளுகின்ற கொல்லையில அவர் வல்லவரா கொல்லையில அவர் வல்லவரா ஏ நாக்கிறேன் இனியே 9 எங்களே பார்த்து கை காமிக்கிற நினைக்கிறேன் உங்களே பார்த்தா 9 மாதிரி தெரியுது எப்படிப்பா பாரு கொண்டையில பும்பு மீசை தோடு மூக்குத்தி கீழே காலில் கொலுசு உங்களே பார்த்தா தெரியுது எங்களே பார்த்தா தெரியுது 9 மாதிரி இதெல்லாம் இருந்த 9 எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க தம்பி இது பார்த்தாலே தெரியலையா மூக்குத்தி இருக்கிற பூ வச்சிருக்கிற நம்ம கால்ல கொலுசெல்லாம் போட்டிருக்கிற ஏமாந்து போயிடாதீங்க உண்மையாக அப்படின்னு ஏமாந்து போயிடாதீங்க அப்புறம் நீ மேல வலிக்கு விழுந்து அங்கதான் விழுவணும் என்ன சொல்ற முக்கால்வாசி வேலை தம்பி மாறிட்டு இருக்கிறேன் எவனையும் நீ ஒண்ணும் செய்ய முடியாது அது மாதிரி அந்த 9 நாங்களப்பா தம்பி நாங்க விவரமா தான் இருப்போம் எப்படி எப்படின்னு கேளு என்ன 9 ஏன் நீ வந்து ஆள் பாதி ஆடை பாதி ஆமா நீ நான் ஆடே இல்லாம ஆடே முழுசு என்ன சொல்ற ஆமா தம்பி காலையில சட்டை மட்டும் கழட்டி போட்டு பேண்டோட நான் சொல்லிட வர சொல்லு கடைக்கு பக்கம் வர முடியுமாங்க நான் அப்படியே போட்டுமா நான் போட்டுமா நீ போயிருக்கியா ஏப்பா துண்டு போட்டு ஜம்முன்னு போனா கவுண்ட் தட்டி போனா யாருக்கு மதிப்பாங்க தம்பி தள்ளு பாப்பீங்க நாக்கி விடுப்பா ஆமா தம்பி நீ சட்டை போட்டா உனக்கு மரியாதை நான் சட்டை கட்டினாதான் எனக்கு மரியாதை ஆமா கும்பலுக்குள்ள போனா சட்டை கட்டி விடாம நாக்கி உள்ள விடுப்பா போட்டோம் அது மாதிரி ஆளுங்க தம்பி அந்த 9 வாய்ப்பே கிடையாது ஊர்ல 4 5 இருக்கு தம்பி அந்த வாய்ப்பு கிடையாது உனக்கு குளம் கோச்சல் இருக்கா எங்க இருக்கு தம்பி நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கு அந்த கோச்சல் சொல்லு உனக்கு ஜாதி மதம் இருக்கா தம்பி இருக்குது இருந்தது ஒரு மனுஷன் அதுக்குள்ள இருந்தது கட்டுப்பாடு இருக்கணும் கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போனோம் ஐயே மீண்டும் உள்ள வர முடியாது அது மாதிரி 9 கரக்கார இருக்காங்க இந்த 9 கரக்குள்ள இருந்தா தான் நாய்க்கிரு தாண்டி வெளியில போனா உள்ள வரது கஷ்டம் தம்பி முடிஞ்சா பாருங்க நீங்க என்ன சொல்லிக்கிட்டே வர்ற மேடைக்கு பையா நான் சொல்றேன் சொல்லிட்டே இருக்கேன் போயிட்டு இருக்கட்டும் சாவட்டும் மருந்து குடிக்கட்டும் தம்பி நம்ம மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஏன் தெரியுமா அதே அப்பா இப்ப ஆறு இருக்க வரைக்கும் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு நமக்கு தெரியும் அதனால 9 கம்பாலம் வாக்கினிலே உன்னை வாக்கு சொன்ன சக்கரதேவி அம்மா உன்னை வாக்கு சொன்ன சக்கரதேவி 9 கம்பாலம் வாக்கினிலே
உண்மைக்கு சொன்ன சக்கரவி தாயே உண்மைக்கு சொன்ன சக்கரவி காத்தாயே சக்கரவி கம்பளத்தார் குளம் காருமம்மா கம்பளத்தார் குளம் காருமம்மா காத்தாலே காத்தாயே சக்கரவியே கம்பளத்தார் குளம் காருமம்மா காடு காணும் பொல்லும் நட துக்குள்ள கம்பள ஓடி வர பங்கு கடை களம் போட்டு வரோம் பங்கு ஓடி வரேன் பேரன்பு கொண்ட பெரியவர்களே பேரன்பு கொண்ட பெரியவர்களே என்ன எழுவா பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே தங்கச்சி மகளே எல்லா மார்களுக்கும் நான் முள்ளிப்பட்டி கம்பளத்துமாறு வணக்கம் 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 தம்பி என்னைய விட்டு வணக்கு என்ன செய்யறது வருவருன்னு போயிருது காத்துக்கு இதுல பாரு தம்பி கோடிங்க நாக்கிரு குடிகார நாக்கிரு குடியார நாக்கிறா நாக்கிரு குடியா குடியார நாக்கிறா ஆமா தம்பி நாக்கிறே குடியார நாக்கிறா என்ன ஏன் சொல்ற சிக்குது சக்கரப்படி சிலக ராமாயணம் பண்ணிட்டு அப்படின்னா என்ன அதாவது வெக்கத்தை கக்க வச்சுக்கிட்டு சரி ராமாயணம் படிச்சான் ஏன் சொல்றீங்க நீங்க ஊர் ஊர் சுத்துறீங்க தம்பி ஆமா ஆனா எவன் குடிக்கிறான் எவன் குடிக்கிறான் உங்களுக்கு தெரியும் ஆமா உங்களை வச்சு இல்ல சொன்ன கேட்க போறீங்களா அதே மாதிரி பாருங்க பூக்குற பூக்குற பூச்சிக்கு போகுதா சமாதிக்கு போகுது ஆமா அது மாதிரி நாக்கிலே பிறந்த போற சந்தையை காக்க போறானா ஓஹோ பகுதியே பூச்சிக்கு போற மாதிரி ஆமா ஆமா பகுதியே சமாதிக்கு போற மாதிரி அவங்க விட்டுத்தல அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விடு பாப்பா நல்லா இருக்கு போயிடுவான் இப்படி தம்பி எல்லாம் உள்ள இருக்காங்க அழிச்சுக்கிட்டு நாங்க அரை மணிக்கு போகணும் ஓ தொம்மு ராஜில் புலத்தாரா புலத்தாரோ அதே நிலைமைதான் நீயும் முடிஞ்சக்காரதான் நடத்தாரா என்ன சொல்ற அப்பா தெலுங்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஏன் கூப்பிடுறாங்கன்னா அது தெரிஞ்சா தானே புளுத்தார ராஜில் புளுத்தாரு பசங்க வந்துருவாங்க தம்பி சரி புளுத்துங்க அதனால சின்ன சாமி சின்ன கொட்டானா சின்ன கொட்டா சத்துக்கிறாரா சின்ன சாமி சின்ன கொட்டா சின்ன கொட்டா சத்துக்கிறாரு சட்டை துருவரா தூது மட்டாலாடி மணி நடுகிறா தூது மட்டாலாடி சின்ன சாமி சின்னாரா கொட்டானா சின்ன கொட்டா சத்துக்கிறாரு குக்கமண்டாக்கி கொடிய பலி மண்டாக்கி போச்சு நாயிட கோமல பெட்டா முத்திர சுத்தி அப்படி குக்கமண்டெல்லாம் பெட்டி விட குக்கமண்டாக்கி கொடி பலி மண்டாக்கி போச்சு நாயனா கோமல பெட்டா முத்திர ஏ குக்கல பெட்டி விட குக்கமண்டாக்கி கொடிய பலி மண்டாக்கி போச்சு நாயிட கோமல பெட்டா முத்திர சுத்தி அவளுக்கெல்லாம் பெட்டி விட அவ மண்டாக்கி அண்டி பெட்டி மண்டாக்கி போச்சு நாயனா ஆட்டப்பட்டா போதா பேசாச்சு பட்டிகளே ஆகமந்தாக்கி அடையபடி மந்தாக்கி போச்சு நாயிடா ஆட்டப்பட்டா நாய்க்கிற கைய மாத்தி போட மாட்டியா நான் சரி நான் தொட நான் கோர்த்து நாய்க்கிற தமிழ்காரங்க நாய்க்கிற என்ன பாடுற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நாய்க்கிற புரியலையா ஒண்ணுமே புரியலையா நாய்க்கிற தெலுங்கு எப்படி எங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் தெலுங்குக்காரங்க தெலுங்கு ஐயா பேசுவோம் ஓ நீங்க தெலுங்குக்காரங்க எங்களுக்கு அந்த தெலுங்கு தான் தெரியாது நினைக்கிறேன் தெலுங்கு தெரியல ஓம்புறதுக்கா வந்தீங்க கேளு நல்லா இன்னொரு திறக்கம் நாடகமே தெலுங்கு நாடகம் தெலுங்கு தெரியாதா அதுக்கு நாங்க என்ன பண்றது கத்துக்கிட்டா வர முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்காங்க ஒரே வந்தா ரெண்டா 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 திருவிழா நடக்குதியா வரவேற்பு வரவேற்பு பிடிப்பு வைக்க மாட்டாங்களா தம்பி உறவங்க இங்க இருக்கணும் இப்படி இருக்க கூடாது சரி பொம்பளை வந்தா பொம்பளை வந்து எட்டு போட்டுருவா எங்க அந்த குடத்துல கொண்டு போய் ஒரு குடம் தண்ணி கொண்டாங்க தண்ணி தீந்துருச்சு உள்ள ஏன் சொல்ற ரெண்டு குடம் தீந்து வச்சு இதுக்குள்ள வாங்க வாங்க இரு போட்டுக்காரு நான் என்ன இப்பதான் போர் வண்டி வந்து லாடு இறக்குறாங்க என்ன செய்யுது வேயிரா வேயிரான பேசிட்டு தண்ணி சுத்தமா இல்ல தண்ணி கொண்டாங்க வாங்க தண்ணி வரும் கொஞ்சம் பொறுங்க நீ வந்துட்ட நான் வந்துட்டேன் ஆமா அந்த பொட்டல் நாய்க்கிறா பொச்சா நாய்க்கிற அட பொச்சா நாய்க்கிறல பொச்சா நாய்க்கிறனா இல்ல இவரு சகல சூரிய நாய்க்கிற ஓஹோ அவர் நினைக்கலைன்னா உங்களுக்கு பொழுதே போவாது அவர் ஒரு மனுஷன் மாபெரும் மனுஷன் பாவம் அது மாதிரி ஆளு வாய்ப்பு கிடையாது நல்ல மனுஷனுக்கு ஒரு புள்ள பொறுத்திருக்கு தெரியுமா சொல்லாத என்ன செய்யுது சரி இருக்கட்டு உள்ள ஆள் இருக்கு அப்படி அண்ணா இருக்குதா எங்க போயிருப்பா கூப்பிடு பாருப்பா அதான் கூப்பிடு ஓ ரொம்ப
ஒரே ரெண்டாராய் நாடு முள்ளுபாட்டி நாடு பிடித்தாட ஏமா உண்ட முடிஞ்சுனா பாட்டுக்குதா ரொம்ப காஞ்சி போயிரு போதும் கூப்பிடு நடைய பாட்டு ஒரு அண்ணன் குளிக்க விட அப்படி நம்ம தான் சொல்ற ஒரு ஒரு குழுக்குனா தான் அது வரும் ரொம்ப ஒரு சுத்தமானே சிறுவாயோ சிறக்கா சிறுவாயோ சுத்தமானே சிறுவாயோ சிறக்கா இங்க கொண்டு வந்து ஆடாடி என்ன குண்டி நல்லா பரிசாட்ட வச்சுக்கிட்டு இடமே இல்ல உனக்கு அங்க ஆடுறது ஏன் நீ கொஞ்ச நேரம் தார் ரோட்ல வச்சுக்கிட்ட என்ன ஏன் நாய்க்கிற சொல்லு பாக்கலாம் 1,00,000 ரூபாய் பெட்டிக்கிற 9 மணிக்கெல்லாம் தார் ரோட்ல தான் நடந்தது இதெல்லாம் ஏட்டி இப்படி பண்ணிட்டு இங்க வந்து ஆடாடுன ஒரு பாதமானே சிறுவாயோ சிறுவாயோ பாதமானே சிறுவாயோ இங்க பாரு கொட்டை கொடையா குத்தி விட்டுருவோம் பாத்துக்க அப்புறம் இங்க வந்து ஆடாது உனக்கு நாய்க்கிற பார்த்து கடையில புடலாம் இருக்கு அப்புறம் இங்க வந்து ஆடாடு எனக்கு இங்க வந்து ஆடாம தள்ளி ஆடு நாங்க நாய்க்கிற விட்டு ஆளுங்க அப்படி விளாசமா விசிலாம் நீ விலாசமா உங்க வீட்டுல ஆடு இந்த மந்தல கூட ஆடு நீங்க வந்து ஆடிட்டு எங்க மேல போய் தொலைது அந்த பக்கம் வேண்டாம் இந்த பக்கமா அங்க கொன்னமானே சிறுவாயோ சிறுவாயோ கொன்னமானே சிறுவாயோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்லா குண்டிய பார்த்தா நல்லா கிழங்க வைக்கிற பானையாட வச்சு நாங்க நாய்க்கிரோட ஆளுகள் அப்படி விளாசமா தான் ஆடுவோம் பாட்டுக்கு வச்சு மாத்திரம் ஓடு ஓடு அளதான் நினைச்சுக்கணும் அவனுக்கு வச்சுடும் அதெல்லாம் அது அவ்வேதே இல்லாத அவ்வளவு சீக்கிரம் என்ன முடிகிறதா பெருமண்ட பெரியவர்களே பேரன்பு கொண்ட பெரியவர்களே பேரன்பு கொண்ட பெரியோர்களே சரி 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 நாங்கள ஒரு நல்லப்ப நாய்க்கிற அப்பா நாய்க்கிற தொப்பா நாய்க்கிற கடுகூட்டு நாய்க்கிற ஐயா முக்கியம் நல்ல முக்கியம் ஐயா முக்கியம் பாபா ரெண்டு நாய்க்கிற திருவிழா ஏய் கட்டி பிடிச்சி என்ன நாக்கிற கட்டி பிடிச்சுக்கிறீங்க நாக்கிற என்ன மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சுக்கிறீங்க சந்திப்பு சந்திப்புனா நீங்க எல்லாம் வணக்கம் அப்படிங்கிறீங்கல்ல ஆமா எங்க சந்திப்பு இப்ப ஆம்பளை நாக்கிற வரவும் கட்டி பிடிச்சுக்கிறீங்க இதே ஒரு பொம்பளையம்மா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பொம்பளை நினைக்காம இருக்கவே மாட்டேன் அது இல்லைன்னா தூக்கமே வராது நாக்கிறேன் ஆல்ரவுண்ட் அடிக்குறையா தம்பி பாத்துக்கங்க அது போக போக பாத்துக்கலாம் தண்ணி கொண்டு வர சொல்லு தண்ணி பாட்டு பாடுற ஆளுகளை குடிக்கவே இல்லையா எத்தனை தண்ணி இது இப்படி குடிக்கிறீங்க எல்லாம் பாட்டுல இருக்க சரி அது போகட்டு அரவணையில் இருக்கு இதை வந்திருக்குது என்ன காரணமா தெரியல உங்களுக்கு என்ன அவகோடா என்னமா தெரியல தானாவதி மகனுக்கு கர்மாதியாமா ஐயோ என்ன இளவா அவன் நெல்ல கொல்லி அடிக்கணும்னு சொன்னாங்க அடிச்சு போட்டு வந்து கொல்ல நெல்ல கொல்லி அடிக்கிறதல்ல கொள்ளை முன்னூத்தி கொன்னுட்டு இன்னைக்காவது போய் வீட்டுல பிதற தெய்வத்தை கும்பலாம்னு பிதற தெய்வம்னா ஒரு பழம் 2 தேங்காய் நாங்க 2 பழமும் ஒரு தேங்காய் தான் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன இது வந்து ஒரு பழம் சரி 2 தேங்காய் கும்பிட்டியா இல்ல பிதற தெய்வத்தை பழத்தை கோயிலுக்குள்ள வச்சிருக்கோம் தேங்காய் வெளியில் இருக்கு அந்த பழத்துல ஊதுபத்தி எல்லாம் குத்த முடியுமா பழத்துல ஒத்த ஓட்டி இருக்குது இஷ்டப்பட்ட இடத்துல குத்திக்குங்க நான் கேட்க பிதற தெய்வத்தை கும்பிட்டியா இல்லையா எங்க போய் கும்பிடுறது அப்புறம் கும்பலாம எடுத்து வெளியில வச்சா இதான் உங்க இலை கொடுக்கறது குறுக்காட்டிடுறீங்களே ஓஹோ அதனால போட்டு போல அரவணைக்கு போலாம் ராஜலி பிடிச்சாரு
என்று சொல்லி வெகிலி கம்பாலா போகுதுமா என்று சொல்லி வெகிலி கம்பாலும் போகுதுமா என்று சொல்லி வெகிலி கம்பாலா போகுதுமா என்று சொல்லி வெகிலி கம்பாலும் போகுதுமா மண்டபமா ஏன் ஆகிற என்ன இடுப்புல கட்டுறீங்க என்ன பண்றது காலையில காசு வாங்கி ஆகணுமே நீ வேர்பூர் ஜமீன் கட்டுப்பட்டாலும் தானே ஆமா உனக்கு தெரியாது நாங்க போனதே இல்லையே எல்லாம் நாய்க்கிறா இருந்தாவல்ல தெரியும் ஐயா நாக்கிறேன் எங்கெங்க வாழ்றது எதுக்கு இப்படி படக்கு படக்குன்னு சொல்ற எங்க குமிஞ்சாலும் சரி அவங்க நோக்கம் போற கொட்டையிலேயே இருக்குது யாரு குமிஞ்சு குப்பிட்டு கொட்டை கொட்டையாவே குத்துறாங்க யாருப்பா உன்னை போ குத்த போறாங்க வெட்டிக்காரரு குத்துறாருங்க நமக்கு எதிரிக்கு அதிகமாயிட்டாங்க நாக்கிறேன் இல்ல அது பாரு அது ஏதோ நீ அந்த 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 யாபத்துல இருக்கிற அதுல யாரும் குத்தல சுரீர் சுரீருங்க திரும்பி பார்த்தா ஆளை காணாமங்க சுரூர் சுரி இருக்குதா ஒரு பிரமையா கொட்டையில இருக்கிறாங்க சரி எங்களுக்கு கம்பளத்தரலே உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நம்மளுடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காது குத்து காதல் விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம். அயலூர்ல ஒரு மண்டபம் இல்லைங்களா? இல்ல அங்கதான் வச்சிருக்கு. பிறந்தால் பிறந்தவன் எல்லா பக்கம் இருக்குது. ஆனா பாலசுப்ரமணி வரத்தால பிறந்தவர், அதனால திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம். எங்க பாலசுப்ரமணி வரத்தால பிறந்த தானாவது என்ன பண்ணாரு? தானாவது என்ன பண்ணாரு? அவரு அங்கதான் இருந்தாரு. அப்ப பையன் யாருக்கு பிறந்ததுங்க? அது அவரை கேட்டதே தெரியும். தானாவது கேட்டதே தெரியும். அப்ப முருகனுக்கு பிறந்தது. நான் சொல்லட்டுமா யாருக்கு பிறந்தது? நீ பேசாம மூடிட்டு நீங்க. சரிங்க, அதாவது பெருத்தின. சரி, இப்ப நம்ம அங்க போகணும். சரி, அதற்கு முன்பதாக நம்மளுடைய ஜாதி முறைப்படி தேவராட்டம் சேர்வையாட்டங்கள் ஆடிவிட்டு பிறகு பால் காவடி பன்னீர் காவடி எடுத்து செல்ல வேண்டும். சரி, பால் காவடி சொல்லாதீங்க. அந்த மலர் காவடி அமரகிரி மகாராஜா ஒரே சில வினாடிகளிலே ஆட்டமாட்டங்களில முடிக்கின்றோம். அப்ப தேவராட்டாண்டம்னா தேவதந்தமி வேணும். என்னைய ஓலமட்டில ஒண்ணு கிடைச்ச மாதிரி அப்படி இல்லா. வாயெல்லாம் புண்ணு. கையில விட ஜீரு வச்சு இந்த கையில விட அடிச்சா தாண்டா ஆட்டமே வரும். ஜீரு வைக்கிறதுப்பா. ஓ அப்படியா? எப்படி ஒரு பூ பூ அப்படின்னா ராகம். ஓ ராகம்னா டட்டு டட்டு டப்பு அப்படின்னா ஆட்டமும் சேர்ந்து வர்றது. எப்படி நினைக்கிற? அது எப்படின்னா நீங்க வந்து கீழே இறங்கி ஆண்டாத்த ராகமும் ஆட்டமும் ரெண்டும் சேர்ந்து வர்றது. அதே மாதிரி நீ ராகம் பாடணும். ராகமும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வாசிங்க. ஆரம்பத்துல இருந்து தனித்தனியாவே வாசிக்கிட்டு இருக்கிறீங்க. சேர்த்து வாசிங்க. டட்டுகு 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 ஆட்டம் முடிஞ்சிருச்சு. ஐயோ இஞ்சி பரப்பாடுக்கு வரதுன்னு ஆட்டம் நிப்பாட்டி எவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் முடிஞ்சா சொல்ல மாட்டேங்கிறா? இப்பெல்லாம் முடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, ஆரம்பிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆரம்பிக்கிறது தெரிஞ்சு ஆரம்பிச்சா தானே இருந்தா தானே தெரியும். வேண்டாம் சாமி, இது தேவராட்டம். அதெல்லாம் இருந்தா சிக்க வச்சுட்டு எனக்கு தெரியாது. அப்படி ஒரே ஒரு ஆட்டம் எடுக்கிற ஆட்டம் சிறங்காட்டு இருக்குது, அப்புறம் ஜார்மண்டி ஆட்டம் இருக்குது, ஏகப்பட்ட ஆட்டம் இருக்குது. சிறங்காட்டம் ஒரே ஆட்டம். அத்தனை ஆட்டம் எல்லாம் ஆடுனா நேராக ஒரே ஆட்டம். நீ சொல்ற மாதிரி சிறங்காட்டம் ஆடுறப்ப யாரும் சிரிக்க கூடாது. சிரிச்சா அப்புறம் சிரிச்சா ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன மந்திரி சுற்றம் புட்டு ரொம்ப
நாய்க்கிறே நீ பாரியா முத அட துறைய தட்டி மாறியா கரும குண்டிய பாருங்க கிழங்கு வைக்கிற பானையாட்ட குழம்பு சட்டி மாதிரி இருக்கிறா குண்டி 2 பேத்து குண்டி அப்பா அவனோட இதெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களோ வேண்டாங்க இருந்துட்டாலும் நல்ல நேரம் கேட்காதீங்க உங்க ஒளி பசந்தியா இருந்து எங்களை வச்சு ஓட்டலாம்னு பாருங்க கொண்டாடக்கா வேண்டுமே எந்த மண்ணா போயிருச்சு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே சாமி சாமி கம்பளத்தார்களே, உங்களுடைய ஆடல் பாடல் சேர்வையாட்டம் தேவராட்டம் சிறப்பாக இருந்தது. இப்பொழுது முன்பதாக வேணாம் செல்லுங்கள். சொல்லி போற மீது வந்து போற கத்தனுக்கு முருகனுக்கு கம்பளத்தார்கள் சென்று விட்டார்கள். பின்பதாக சுழிப்பொறி மீது திருச்செந்தூர் ஆலயம் செல்லுங்கள். அந்த மைக் எடுத்து தம்பி